ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது எப்படி? அதாவது சைனா மட்டும் கிடையாது. சைனா இல்லாட்டினா வேறு நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்கிற அந்த ப்ராசஸ் என்ன? இது நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸாக்டாக என்ன ப்ராசஸ்ஸு, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் இம்போர்ட் பண்ணுறதுக்கு, அதுவும் உங்கள் குட்ஸை பாதுகாப்பாக இம்போர்ட் பண்ணுறதுக்கு. இறக்குமதி தொழிலில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, உங்களுடைய குட்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கான இம்போர்ட் பண்ணும்போது அந்த குட்ஸ் உங்கள்கிட்ட பாதுகாப்பாக டெலிவரி ஆகுமா, இல்லாட்டினா குட்ஸில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுமா, இல்லாட்டினா ஏதாவது ஃபேக் ஏதாவது குட்ஸை வச்சு அனுப்பிடுவாங்களா, இந்த மாதிரி பல விதமான கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுவும் சைனா மாதிரி கண்ட்ரி இருந்து இம்போர்ட் பண்ணும்போது நிறைய ஃபேக் சப்ளையர்ஸ் இருக்கிறாங்க. பேமெண்ட்டை வாங்கிட்டு சரக்கு அனுப்பாமல் விட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஒரு 10 ஸ்டெப்பில் சிம்பிளாக எப்படி இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்லி ஸ்டெப் 10 வரைக்கும் ஒரு 10 வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இந்த 10 வீடியோவை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இம்போர்ட் தொழில் எப்படி பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். அதுவும் நீங்கள் அலிபாபா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, போய் உங்களுடைய குட்ஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க, சப்ளையர்கிட்ட பேசியிருப்பீங்க. ஆனால் அதை எப்படி இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரது அப்படின்ற ப்ராசஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த 10 வீடியோவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 வீடியோவையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிளேலிஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். அந்த பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த பிளேலிஸ்ட்டை பாருங்கள். பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த 10 ஸ்டெப்ஸும் ஓப்பன் ஆகிடும். அந்த 10 வீடியோஸையும் நீங்கள் பார்த்து எப்படி எப்படி இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி சைனாலேருந்து குட்ஸை இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ்.